வணக்கம் நண்பர்களே, நம்ம சிக்குபுக்கு vlogs சேனலின் இந்த எபிசோட் ஒரு ஸ்பெஷல் டிராவல் vlog. சிங்கப்பூரில் இருக்கிற காஸ்ஃபோர்ட் கண்டெய்னர் பார்க்குக்கு காஸ்ஃபோர்ட் கான்டெய்னர் பூங்கா போகும் வழிதான் இது. பாருங்கள், ஒரே பசுமை, இரண்டு பக்கமும் உயரமான பனை மரங்கள் கம்பீரமாக நிற்கின்றன. சாலையில் இதமான காற்று வீசுகிறது. சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு பார்க்க அருமையாக இருக்கிறது. மனம் முழு அமைதியடைகிறது. இதில் வண்டி ஓட்டுவது ஒரு தனித்துவமான அமைதியான உணர்வை கொடுக்கும். சிங்கப்பூருக்குள் மறைந்திருக்கும் ஒரு சிறிய உலகத்தைப் போல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி ஓட்டினால் காஸ்ஃபோர்ட் கண்டெய்னர் பார்க் என்ற அந்த பெரிய பெயர் பலகை வந்துவிடும். அது கண்ணில் பட்டவுடனேயே உள்ளே இசை சத்தம், உணவுக் கடைகளின் விளக்குகள், விமானத்தின் சத்தம், சூழலே மாறிவிடும். ஆதினியும் முழுமதியும் ஏற்கனவே தயாராக இருக்கிறார்கள். அப்பா, விமானம் பார்க்கணும் என்று ஆர்வமாக கத்துகிறார்கள். ஆகவே வாருங்கள், உள்ளே சென்று இந்த அற்புதமான இடத்தை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் முதலில் காரை நிறுத்திவிட்டு நேராக விமானங்கள் தரையிறங்கும் இடத்திற்கு சென்று விட்டோம். நாங்கள் போனதுமே விமானங்கள் தரையிறங்க ஆரம்பித்து விட்டன. தொடர்ச்சியாக நம்ம ஊர் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வந்து போவது போல ஒன்றின் பின் ஒன்றாக விமானங்கள் வந்து கொண்டே இருந்தன. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. வெல்கம் டு சிக்குபுக்கு விளாக். சிக்குங்க அவ்வளோதான் இருக்கிறோம். அது நீங்கள் ஹாய் சொல்லு. ஹாய் அது நீ ஹாய் சொல்லு. நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் ஐயா? எங்கேயா வந்திருக்கோம்? காஸ்போர்டியா? இப்போது நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அந்த கண்டெய்னர் ஹோட்டலை உங்களுக்கு காட்டுகிறேன். இரவு நேரத்தில் அங்கே அமர்ந்து கொண்டு இங்கிருந்து விமானங்கள் தரையிறங்குவதை பார்ப்பது மிகவும் சிறப்பான அனுபவமாக இருக்கும். நாங்கள் அதோ அந்த டாப் வியூ ஹோட்டலில்தான் எங்களுக்கான இருக்கையை முன்பதிவு செய்துள்ளோம். ஜப்பான், நியூசிலாந்து, சீனா, துபாய், தென்னாப்பிரிக்கா என பல நாட்டு விமானங்கள் எங்கள் கண் முன்னால் வந்து இறங்கின. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன உலகத்தையே அங்கே ஒரே இடத்தில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஆதினியும் முழுமதியும் இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டார்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு விமானம் தரையிறங்கும் போதே இன்னொரு விமானம் மேலே பறந்து வந்து தரையிறங்க தயாராக இருக்கிறது. எல்லா கடையும் கண்டெய்னரில் மேக் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்துலங்கிறது ரன்வே பக்கத்தில். அதாவது இங்கேருந்து டெர்மினல் 1ஓட ரன்வே வந்து க்ளீனாக பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளைட் எப்படி வந்து இறங்குது அப்படின்றத க்ளீனாக பார்க்கலாம். ஓ, இது எல்லாமே கண்டெய்னரில் பண்ணது தான். இது பார்க்க எல்லாமே கண்டெய்னர் பார்க். அப்படின்னா கண்டெய்னர் எல்லாமே நம்ம இது ஷிப்பில் போகிற கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர் வந்து செஞ்சு. இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் அதிகம். வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் நிறைய இருக்கும். வெஸ்டர்ன் ஃபுட்டு. வெஸ்டர்ன் ஃபுட்டு. நமஸ்தேன்னு போட்டுருக்கேன். சலாம் நமஸ்தே. அதானே வந்தவொடனே நின்றுவீங்களே. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. எங்கே வந்து நிற்கிறீங்க? இது என்ன கடை? ஓ, மருந்து கடை மாதிரி நினைங்க. தலைவலிக்கு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். இங்கே சரக்கை வாங்கிட்டு இங்கே உட்காந்துட்டு வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளைட் வந்து இறங்குறத இங்கேருந்து எவ்வளோ க்ளீனாக பார்க்கலான்னு பாருங்க. வந்துக்கிட்டே இருக்கு. என்னது பீரா? இப்போதைக்கு எது வேணாங்க, வீட்டுக்கு போய்க்கிறோம். ஒரே ஒரு Happy hour. ஹாப்பி ஹவர். அங்கே வாங்கிட்டு போய் குடிவா.
உனக்கு வேணா வாங்க. என்னது சரி, இங்கே ஒரு இழுப்புலாம் எழுதிட்டு போயிடுவோம். ஆளு போயிருந்தா எனக்கு வேணா, நீங்க அடிங்க. சரக்கு கேட்கலாம் ஆ ஐயா நம்ம ஜேம்ஸ் எல்லாம் இருக்கியா? என்ன சொல்லியிருக்கா? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளைட் எவ்வளோ ஃப்ளைட்டு போகுது பாருங்க. ஒரு ரன்வேக்கு மேலே ஏறி பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலி என்ற ஆரம்பிச்சாங்க. ஏய் என்னடா இது வந்து சண்டே தான். இன்னைக்கு இல்ல 7:30. இன்னைக்கு தானா? ஓகே, இன்னைக்கு நாளைக்கு. என்னது உள்ளார 3 பேர் தண்ணியில அந்த கடல் மீன் மாதிரி எது மாதிரி. எல்லாமே கண்டெய்னர் இங்கே பாரு. ஃபுல்லுமே உங்கள் ஐட்டம் இருக்கு. யார்த்திங்க இது தவளைக்கறி வச்சிருக்காங்க. உட்கார வந்த பார்த்துட்டு உட்காருவோம். இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட கிளாக் வந்து மாட்டி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைமிங்கோட. ஆமாய்யா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட கிளாக்கியா. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்போ என்ன டைமிங் சொல்லிட்டு இருக்கியா? பானிபூரி, சமோசா, பாவ் பஜ்ஜி, தந்தூரி. இது ஒயின்ஸு. ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்து விமானங்கள் தரையிறங்கிறதை பார்க்கிறதுக்கான அருமையான இடத்துல உட்கார்ந்தாச்சு. உடனே மேனு கார்டை பார்த்து சில இந்திய வகை உணவுகளை ஆர்டர் செஞ்சோம். இதோ நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்தாச்சு. நண்பர்களே, இந்த இடத்திலிருந்து இந்த மாலை நேரத்துல விமானங்கள் தரையிறங்குற காட்சியையும் இந்த முழு கண்டெய்னர் பார்க்கின் அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல இதைவிட ஸ்பெஷலா இங்க நடக்க போற நைட் பார்ட்டி மோட், மெர்மெய்ட் ஷோ, அப்புறம் நைட் ஃப்ளைட் லைட்டிங் ஷோ எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. விரைவில் அந்த வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம சிக்கு புக்கு விளாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Cheers!